ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவபாதை எழுப்புதலின் ஊழியத்தின் சார்பாகவும் ஜேசி ஸ்டார் டிவி சார்பாகவும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பெரிய காரியங்களை செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்த்து இன்றைக்கு சோர்ந்து போன ஒரு மனநிலையில் இருக்கலாம். ஒருவேளை தளர்ந்து போய் நம்பிக்கை இழந்து இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் ஒரே ஏமாற்றங்கள், ஒரே தோல்விகள், எதை எடுத்தாலும் தோல்வியாகவும் ஏமாற்றமாகவே வந்தடைகிறது என்று சொல்லி கலக்கத்தோடும் தவிப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம், இந்த நாட்கள், இந்த மாதம் ஏதாவது ஒரு மாற்றம் அடைந்து விடாதா? ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில நடந்து விடாதா? ஏதேனும் ஒரு நல்ல தீர்வு கிடைத்து விடாதா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார் அநேகர் இருக்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கு நீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, என்றைக்காவது ஒரு நாள் மாற்றம் வரும் என்று சொல்லிதான் பக்தன் யோபு காத்திருந்தான். அவன் தன்னுடைய வாழ்விலே தனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் காத்திருக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை. அதுபோல வேதத்தில் அநேகரை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. யாரெல்லாம் தேவ சமூகத்துல தன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்துக்காக காத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகமும் உலகத்தின் சூழல்களும் நம்மை அநேக நேரங்களில வாழ்க்கையில பின்னடைவை சந்திக்க வைத்துவிடும், சோர்வடைய வைத்து விடுகிறது. நிம்மதியை இழந்து, சமாதானத்தை இழந்து, வேதனையோடும் கவலையோடும் துக்கத்தோடும் வாழக்கூடிய சூழலில் இந்த உலகம், உலகத்தின் காரியங்களும் நம்மை தள்ளிவிடலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக பேச விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர் உண்மை உள்ளவர். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். நிச்சயமாக வாழ்க்கையில் அற்புதம் செய்யக்கூடியவர், அதிசயங்களை செய்யக்கூடியவர். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, காலம் தாழ்ந்தாலும் தாமதித்தாலும் வேத வாக்கு ஒரு நாளும் பொய் சொல்லாது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு அநேக வாக்குறுதிகளை, அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அந்த வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில இன்று வரைக்கும் நிறைவேறாமலே போய்விட்டதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம், ஏங்கிக் கொண்டிருக்கலாம். எத்தனை ஊழியக்காரர்கள் மூலியமாக, எத்தனை வார்த்தைகள் மூலியமாக கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஐயோ, இன்றைக்கு நடந்துவிடும், நாளைக்கு நடந்துவிடும், இன்றைக்கு மாறிவிடும், நாளைக்கு மாறிவிடும் என்று சொல்லி என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் நம்பிக்கொண்டிருந்து இன்னைக்கு வாழ்க்கையே இல்லை என்ற ஒரு நம்பிக்கையற்ற சூழலில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். தெய்வ பிள்ளைகளை, அந்த வார்த்தையை சற்று தியானிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்திலே 19வது வசனம் பிடியாக சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வேத வாக்கியத்தின்படி உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஸ்தோத்திரம் புதிய காரியத்தை தோன்ற செய்கிறவராயிருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் நடந்தேறும் என்று சொல்லி எந்த ராத்திரி வேளையிலும் சரி, பகல் வேளையிலும் சரி, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் வாக்கு மாறாதவர். நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுப்பதற்கு போதுமானவர், நிறைவானவரான கர்த்தராயிருக்கிறார். அதை பாருங்க, சொல்றாரு, அந்த புதிய காரியம் இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர் வாக்கு மாறாதவர்.
வாக்குக்கு அடங்காத, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளிடத்துல தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக ஒரு புதிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு புதிய காரியம் தோன்றும். அது உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயமாக தீர்வு கொடுக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஆண்டுடைய வாக்கு ஒரு நாளும் பொய் சொல்லாது என்ற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் பயணித்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களை நம்பி நம்ம எத்தனை ஏமாற்றங்கள் அடைந்திருக்கிறோம். மனிதர்களை நம்பி எத்தனை ஏமாற்றங்கள், சகோதரர்கள், ஸ்தோத்திர உறவுகள், சொந்தங்கள், பந்தங்களை எல்லாம் நம்பி எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தோல்விகள். அத்தனை ஏமாற்றத்துக்கு மத்தியிலும், தோல்விக்கு மத்தியிலும் ஏதோ ஒரு விதமான துளி நம்பிக்கை நமக்குள்ளே ஆண்டவர் விதைத்து வைத்திருக்கிறார். என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு நல்லது நடக்கும். என்றைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். என்றைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற அந்த ஒரு துளி நம்பிக்கைக்காவது ஆண்டவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை தோன்றி செய்வார். அது இப்பொழுதே என்று சொல்லி வாக்கு கொடுக்கிற தெய்வம். அது மாத்திரமல்ல, பாருங்க, நீங்கள் அதை அறிகிறீர்களா என்று கேட்கிறார். உண்மையிலே நம்மளால் அறிய முடியாது. தேவன் எந்த நேரத்திலே எப்பொழுது நமக்கு பெரிய காரியத்தை, அற்புத அதிசயங்களை செய்வார் என்று நம்மளால் அறியவே முடியாது. ஆண்டவர் நினைத்தால் ஒரு நொடி பொழுது போதும். ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று பரிசுத்த வேதம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, நம்மளால தேவன் செய்கிறதை அறிய முடியாது, ஆனால் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். தேவன் எந்த சூழ்நிலை எப்பொழுது மாற்றுவார், எந்த நேரத்தில் எதை நமக்கு செய்வார் என்று நம்மளால் அறிய முடியாது. ஆனால் உங்களால, என்னால தேவனால் சகலத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். ஆகையால் தான் என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அது புதிய காரியமாக இருக்கும், அது பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி நீங்களும் நானும் அறிய முடியாது, ஆனால் விசுவாசிக்க முடியும், நம்ப முடியும். ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளை, புதிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார் என்று நாம் அறியாது இருக்கிறபடியினால் அதை நம்புவோம், அதை விசுவாசிப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். ஆண்டவரை நம்ப வேண்டும், அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ப வேண்டும், அவருடைய சத்திய வசனங்களை நம்ப வேண்டும். அவை அப்படியே நம்ம விசுவாசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற பெரிய காரியத்தை, அந்த மகிமையை நீங்களும் நானும் நிச்சயமாய் காண முடியும். எப்பேற்பட்ட காரியமானாலும் சரி, தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவரால் செய்ய முடியும், நடப்பிக்க முடியும். பாருங்க, அதைத்தான் சொல்றாரு, நான் வனாந்தரத்திலே வழியையும், பாருங்க, பாதையில்லாத இடங்களில் எல்லாம் பாதையையே உண்டு பண்ண முடியுமானால், ஸ்தோத்திரம், அவாந்தர வெளியிலே ஆறுகள் போக முடியாத இடத்துல, ஆறுகள் இருக்கக்கூடாத இடத்திலெல்லாம் ஆறுகளையே உண்டாக்க முடியுமானால் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்கிற கர்த்தர், ஒருவேளை உங்களுடைய வெறுமையில தரித்திரத்துல, உங்க பிரச்சனையில தேவனாகிய கர்த்தர் வருவதற்கு வழியே இல்லாமல் இருக்கலாம், நடப்பதற்கு சாத்தியமே இல்லாமல் இருக்கலாம். நிச்சயமாக இந்த ராத்திரி வேளையிலும் சரி, பகல் வேளையானாலும் சரி, ஆண்டவரை நோக்கி நீங்கள் எப்பொழுதெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவன். நிச்சயமாக அவரால் எல்லாம் முடியும், அவரால் கூடாதது ஒண்ணுமே கிடையாது. நிச்சயமாக
ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உறுதியாக இருங்க. இதோ நான் புதிய காரியத்தை தோன்ற செய்கிறேன் என்று சொன்ன தேவன் அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் சொன்னது போல உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார், ஒரு புதிய வழியை உண்டாக்குவார், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி, ஓ ஸ்தோத்திரம், நான் அறியாத நேரத்துல, நான் ஆராய்ந்து பார்க்க முடியாத நேரத்துல என் கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் நடப்பித்து தருவார். என் குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், என்னுடைய வருமானத்தின் காரியங்கள், என்னுடைய ஸ்தோத்திரம் ஆரோக்கியமான காரியங்கள், சௌக்கியமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதத்தை, புதிதான பலனை, புதிதான ஒரு சுகத்தை, புதிதான ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் நிச்சயமாக எனக்கு காண செய்வார், தோன்ற பண்ணுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். யார் இந்த உலகத்திலே கைவிட்டாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுப்பார், ஒரு பாதையை தோன்ற பண்ணுவார். ஓ கர்த்தர் நிச்சயமாக ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். இன்றைக்கு என்ன நிலைமையில வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, எந்த விதமான காரியத்தோடு இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். இதெல்லாவற்றையும் மாறத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை தோன்ற பண்ணுவார், ஒரு மகிழ்ச்சியை தோன்ற பண்ணுவார், ஒரு மகிமையை தோன்ற பண்ணுவார். அவருடைய மகிமையை நீங்கள் காணும்படியாய், அவருடைய சத்தியத்தை காணும்படியாய், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை காணும்படியாய் புதிய நாட்களை கத்த தோன்ற பண்ணுவார். நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். யாரு வேணாலும் இந்த உலகத்துல மறந்து விடலாம், வெறுத்து விடலாம், கைவிட்டு விடலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் குடும்பத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் மறப்பதும் கிடையாது, வெறுப்பதும் கிடையாது. அவர் கைவிடவே மாட்டாருங்க. நிச்சயமாக புதிய காரியத்தை தோன்ற செய்து அற்புதம் செய்வார். நிச்சயமாக ஒரு புது வழி திறக்கும், ஒரு புதிய பாதையை தோன்ற செய்வார். நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வாதமான பாதையில நடத்துவார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். அப்படியே ஸ்தோத்திரம். கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, எந்த நல்ல வேலைக்காக நான் செபிக்கிற ஆண்டவரே, அப்பா, இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற உங்க அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை தோன்ற செய்யுங்கப்பா. என்ன என்ன கேள்விகளோடு, வேண்டுதல்களோடு, விண்ணப்பங்களோடு, ஜெபங்களோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஏமாற்றம் அடைந்து, தோல்வை அடைந்து, ஆண்டவரே போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை தோன்ற செய்யுங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா, ஒரு அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. அவங்க வேதனைகள், கவலைகள், துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எல்லா தாமதங்களையும் நீக்கி, எல்லா தடைகளையும் நீக்கி, ஆண்டவரே உங்க வடிக்கிற ஒவ்வொரு நாளும் வடிக்கிற அந்த கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. ஆண்டவரே இந்த கண்ணீரின் வாழ்க்கை மாறட்டும் ஐயா. இந்த வேதனையின் வாழ்க்கை, வியாதியின் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. விடுதலை கொடுப்பீராக, சுகம் கொடுப்பீராக. அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளட்டும் ஐயா. அவர்கள் எதிர்பார்க்கிறவைகளை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, வாங்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வெற்றியடைய கிருபை செய்யுங்கப்பா. தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்வீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. என்னென்ன காரியங்களுக்கு தடைகள் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்களுக்கு தாமதம் இருக்கிறதோ, அந்த தடைகளை நீக்கி, தாமதங்களை நீக்கி உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யுங்கப்பா. புதிய காரியத்தை தோன்ற பண்ணுங்க ஆண்டவரே. அதற்குரிய அடையாளங்கள் இப்பொழுதே வெளிப்படட்டும். அதற்குரிய நல்ல செய்திகள் இப்பொழுதே தோன்ற செய்வீராக. நல்ல செய்திகளை கேட்க செய்வீராக ஆண்டவரே. நல்ல செய்திகள் பரவட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் காதுகளில வந்து நல்ல செய்திகள் வந்து விழட்டும் ஐயா.
கிருபை செய்யுங்கப்பா. அவங்களை சாட்சிகளாக நிறுத்துங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்து உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அப்பா, முடங்கி கிடந்தது போதும் ஆண்டவரே, அவமானப்பட்டது போதும் ஐயா, வேதனைப்பட்டது போதும் ஐயா, துக்கப்பட்டது போதும் ஆண்டவரே. இனியும் அவர்களால் தாங்க முடியாத ஆண்டவரே, கிருபையாய் உதவி செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு துணை செய்யுங்க ஆண்டவரே, நன்மை செய்யுங்கப்பா. அவங்க கண்ணீரை மாற்றுங்க, வேதனையை மாற்றுங்க, துக்கங்களை மாற்றுங்க ஆண்டவரே. காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியட்டப்பா. காரியங்களை வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நன்மையாய் தோன்ற செய்யுங்க. உங்க கரம் கூட இருந்து நடத்தும். பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை செய்யும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்வார். அது இப்பொழுதே தோன்றத்தக்கதான அடையாளங்களை ஆண்டவர் காண்பிக்கும் விதமாக நல்ல செய்திகளை நீங்கள் பார்ப்பீர்கள், கேட்பீர்கள். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தில் ஒவ்வொரு நாள் ஜெபத்தோடு காத்திருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் மீண்டுமாக அடுத்த பகுதியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட, நம் அனைவரோடு கூட இருப்பதாக. God bless you.